மாப்பே சீனிவாசன் ஐயாவை சந்தித்தேன். அவரும் நானும் சந்திச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரம் உரையாடிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஒரு திருமாலின் பக்தனாக இருப்பதற்கு, ஒரு விஷ்ணுவை, அந்த பெருமாளை, ஆழ்வாரை, அந்த பரம பக்தனாக இருப்பதற்கு பல யுகங்கள், பல ஜென்மங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் ஒரு திருமாலின் பக்தனாக வர முடியும், உருவாக முடியும். அப்போதான் அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த மிகப்பெரிய மனிதருடைய வாயால் இன்றைக்கி காலையில் அதை கேட்டதுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அவரோட சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லார்ட் விஷ்ணு. திருமாலினுடைய எல்லாருக்கும் தாசன் இருக்காங்க, ராமானுஜதாசன். அந்த மாதிரி திருமாலுக்கு திருமாலடியார் குழாம் தான் இருக்கும். பேரே என்னென்னா திருமாலடியார் குழாம் அப்படின்னு தான் கிராமத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா பணிகளை செய்வதற்கு. நீங்கள் கேட்ட பெருந்தமிழன் அப்படின்னா, முதலாழ்வார்கள் இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார், கடல் மல்லை கிடந்த கரும்புன்னு சொல்கிற மகாபலிபுரத்தில் பிறந்தவர். அவருடைய பாசுரத்திலே அவர் சொல்கிறார் இதை, யானே தவம் செய்தேன் ஏழு பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையன் எம்பெருமான். யானே தவம் செய்தேன். ஒரு நாள் இந்த பாசுரத்தில் நான் பாடலை, ஒரு நாள் எனக்கு இது கிடைக்கல, ஒரு நாள் நான் பூதத்தாழ்வாராக இங்கே அவதாரம் செய்யலை. யானே தவம் செய்தேன் ஏழு பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையன் எம்பெருமான். யானே இருந்த தமிழ் நன்மாலை இணையடிக்கே சூட்டின்னு பெருந்தமிழன் நல்லேன் பெருதுன்னு அங்கே அவரே சொல்கிறார். தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஓன் ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுக்குறார். பெருந்தமிழன் இன்னொருத்தர் சொல்லலை, புதத்தாழ்வாரே சொல்கிறார். என்ன அப்படின்னா, மற்ற தமிழர்கள் சாதாரணமாக போகிறோம், நம்மெல்லாம் படிக்கிறோன்னா நம்ம வெறும் தமிழர்கள். அவர் பெரும் தமிழ். என்ன காரணம்னா, ஆண்டவன் மீது அந்த அருளை செயல்களை, அந்த ஈரத்தமிழை, அந்த அற்புதமான வற்றாத ஜீவநதியாக இருக்கிற குற்றால அருவியாய், கொல்லிமலை தேனாய், வற்றாத கங்கையாய், வாசமல்ல ரோஜாவாய் என்றைக்கும் மணந்து கொண்டிருக்கிற அற்புதமான அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை படைத்தவர் அவர். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்னு இறையருளால் பூதத்தாழ்வார் நமக்கு கிடைத்தார். இறையருளால் பூதத்தாழ்வாருடைய பாசுரங்கள் நமக்கு கிடைத்தது. பெருந்தமிழன் அப்படின்றார். என்ன அதுக்கு ஒரு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ மற்ற ஆழ்வார்கள்லாம் இல்லையா? மற்ற ஆழ்வார்களும் பெருந்தமிழர்கள் தான். இருந்தாலும் கூட ஒரு அடங்கா பெருமகிழ்ச்சி. இந்த வாக்கும் நாக்கும் சாதாரண மனிதர்களை பாடுவதற்காக படைக்கப்படவில்லை. இந்த வாக்கும் நாக்கும் என்னுடைய வாக்கு தூய்மையானாலே என்னுடைய உடல் சுத்தமாக, உள்ளத்தின் சுத்தமாக, அன்பு மிகுதியின் காரணமாக எனக்கு இந்த ஒரு இறைவனை பற்றி சதா சர்வகாலமும் சிந்தித்து அவனை பற்றியே நினைத்து பாடுகிற ஒரு பாக்கியத்தை கிடைத்திருக்க. அடங்கா பெருமகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பெருமகிழ்ச்சி எல்லாருக்கும், அடங்காத பெருமகிழ்ச்சி அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தை. அதெல்லாம் நினச்சி அதை நினச்சா அப்படி அதுலேருந்து வேறு எங்கேயும் விடுபட முடியல.